Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோயம்பேடு மற்றும் பட்டாபிராம் இடையே சென்னை வெளிவட்ட சாலையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். விவரங்களை வழங்கலாம். கோயம்பேடு மற்றும் பட்டாபிராம் இடையே சென்னை வெளிவட்ட சாலையில் 21.76 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் அமைக்க சமர்ப்பிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கைக்கு தற்போது தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. மேலும் 9,928.33 கோடி மதிப்பீட்டில் 464 கோடியில் 3 மேம்பாலங்களுடன் கூடிய மெட்ரோ வழித்தடம் அமைப்பது குறித்தும் விரிவான திட்ட அறிக்கை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் தயாரிக்கப்பட்ட நிலையில் தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இத்திட்டத்திற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்து மத்திய அரசின் நிதி பங்களிப்புடன் பன்னாட்டு நிதி உதவியுடன் இந்த அனுமதியை அளித்திருக்கிறது. மேலும் சென்னை முழுக்க போக்குவரத்தை குறைக்கும் வகையில் 2 வழித்தடங்கள் ஏற்கனவே மெட்ரோ பயன்பாட்டிற்கும் நிலையில் 3வது வழித்தடமாக்கும் பணி தற்போது அதற்கான திட்ட வரையை முழுமையாக நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையிலே சென்னை மற்றும் சென்னை புறநகரை இணைக்கும் வகையில் சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வரை மெட்ரோ ரயில் பயன்பாட்டிற்கு வரும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்ட நிலையில் அதற்கான பணி முன்னெடுப்பின் தற்போது அடிப்படையில் தான் கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரையிலான அந்த வழித்தடத்திற்கான திட்ட வரைமுறையை தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Taste the Daily.